என்ன ஒரு பரிசு பார்த்தீர்களா? ஒப்புடன் முகப்படத்து உபசரித்து உன்னை பேசி ஒப்பிலா கொள்ளிட்டாலும் உண்மது அபதமாக இருபத்த வரவேற்பு மெத்த மகிழ்ச்சி என்றார். ஒரு கூட்டு பறவையாக வாழ்க. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்ன தேவைகள் என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. சில்லும் வழியெங்கும் பல்லும் வரலாம், உள்ளும் எதிர்பாராமல் வெல்லும் வரலாம். சில்லும் வழியெங்கும் பல்லும் வரலாம், உள்ளும் எதிர்பாராமல் வெல்லும் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாடும் நடைபோடு கையாளும் பெறலாம். சத்தியம் தேடிகள் காத்திருந்தாள், சத்தியம் உங்களை காத்திருக்கும். சத்தியத்தை உங்கள் காத்திருந்தோம், சத்தியம் உங்களை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு சொப்பு குயிலாக பாடு பண்பாடு. அற்புதமான ஒரு வாழ்த்து. இந்த வாழ்த்தை தெரிவிப்பதற்கு வள்ளி என்பவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு சில விவரங்கள் கேட்கவா? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வரமறிவி ராமனையும் நாரத கோட்பாடு தவறாமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்த வரைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடியன் தொடுக்கக்கூடிய முதல் வினா இதோ. பண்டவெளி கண்டி மொழி அம்மாவே, சுவாமி சாமி சாமி நாடுகின்ற நாடுமலை போவே. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி. வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். அது மாதிரி நான் வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப பாராட்டு. சரி. சிறப்புகள் என கேளுங்கள், தரப்படும், கட்சிகள் திறக்கப்படும், கேளுங்கள். கிடைக்கும். நாங்க இரண்டு கேள்வி கேட்காமல் வாழ்க்கையே கிடையாது, கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்காக. எல்லாருக்கும் வளரணும். ஆமா, அதானே உண்மை. அதனாலதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவது அறிவு. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை, ஏழில் விழுச்செல்வம் கல்வியில் ஒருவருக்கு, நாடல்ல மற்ற எவை என்றானே. ஆக நாடு தொண்டை நாடு, நிலமோ குறிஞ்சி நிலம், ஊரு, சிற்றூர், தலைநகரம், மேற்பாடி, தந்தை பெயர், நம்பி, தாய் பெயர், நங்கை மோகினி, உனது பெயர், வள்ளி, உடன்பிறந்தோர், பிறக்காதவர்கள் 7 பேர். சரி, வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணைக்காவல், என்ன திணை? செந்தனையும் கருந்தனையும், செந்தனை யாருக்கு, கருந்தனை யாருக்கு? 2 திணையும் முருகனுக்கு படைகள் செய்து நாங்கள் உண்பதற்கு. சரி, கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது பரன், அணைந்திருப்பது பருவம், பருவம் என்பது சித்திரமாகும், பாதுகாக்க வேண்டியது, பத்திரமாக வருவது ஒருவரை சாத்திரப்படி அப்படி வருவது எவரை பெரிய விட்டால்? உபத்திரம்னு சொல்லியிருக்காங்க. இந்த உபத்திரத்துக்கு ஆளாக கூடாது. உபத்திரத்துக்கு ஆளாகாம ஒரு
ஒருத்தருமே ஆளாக முடியாது. கஷ்டப்படாத எது நிலைக்காது. வாழ்க்கைனா சில தோல்விகள் இருக்கும், அவமானம் இருக்கும், அசிங்கம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த வாழ்க்கை என்பது இரண்டரை கலந்தது. ஆமா, இன்பம்னா துன்பம். ஆமா, மேடுனா பள்ளம், இரவுனா பகல் உண்டு தானே, எல்லாமே இருக்கு இல்லையா? ஆமா. ஆக இந்த இடத்துல எல்லாம் எல்லாம் பெற வேண்டும், இங்க இல்லாம இல்லாத நிலை வேண்டும். கண்டிப்பா. அதனால தான் பாருங்க, இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் நிறுவினார் வள்ளலார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணி அருட்பெரும் ஜோதி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வனமாடின்றாரா. என்ன பண்றது? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இல்ல, எல்லாருக்கும் அன்னதானம், அன்னம் கிடைக்கணும். ஏற்றி வச்ச நெருப்பு இன்னைக்கு எரியுது இல்லையா? அதான் பசியை பிணின்னு பாடினார். கண்டிப்பா இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திரோம். அப்ப உணவு என்பது கலியுகத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. உண்மைதானே? தமிழ் என்று ஒரு இனம் தனி, அதுக்கு ஒரு குணம் உண்டு. ஆமா, யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணோம்னார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. தமிழ் 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 என்றால் அமிழ்த 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 வர. அதே போல செந்தமிழ் நாட்டு தமிழ்ச்சி உங்களுக்கு சந்திக்கிறேன். சரி, அதனால எனக்கு மன மகிழ்ச்சி. ஏன்னா இந்த இடத்துல எண்ணி துணிய கர்மம் சொல்லி பாத்தீங்களா? இந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் நாங்க நெற்றாமரை குலத்தின் நல்லெண்ணம் சார்ந்தாரை போலே. கட்டோரை காமர் வருவார். கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கரை முகர்வர் முதுகாட்டில் காக்கி உகக்கும். முதுகாக்கை காக்கை உகக்கும் மனம் என்பது. ஏன்னா அறிவாளிக்கு அறிவாளிக்கும் மூன்று வழி, அறிவாளிக்கு முட்டாளுக்கும் இரண்டு வழி, முட்டாளுக்கு முட்டாளுக்கும் ஒரு வழி தானே. ஆக 4 பேர் போன பாதையில நான் போகணும், 4 பேர் மெச்சும்படி வாழ்ந்து காட்டுவோம். அது ரொம்ப முக்கியம் தானே. அந்த 4 பேர் போன பாதைனா எது? அதுதான் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசக பெருமாள். சைவ சமய குரவர்கள். சைவ சமயத்துல இந்த 4 பேரும். வைணவத்துக்கு ஆள் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா வைணவத்திற்கு ஆழ்வார்கள் வழிகாட்டினார்கள், சைவத்திற்கு நாயன்மார்கள் வழிகாட்டினார்கள். 63 பேர். வழிகாட்டுற வழி வேணா வேற இருக்கலாம், போய் சேர இடம் ஒண்ணுதானே. கண்டிப்பா. நதி போற வழி வேறாக இருக்கலாம், கலக்கிறது கடல்ல தானே. அதனால அரிது அரிது மாடிடராய் பிரத்தல் அரிது, அதனினும் அரிது கூணு குருடு செவிடு பேடி நீங்க பிரத்தல் அரிது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுது அதை விட இனிது அறிவினை சேர்ந்தது, அதை காட்டிலும் இனிது அறிவில்லோரை கடவிலும் நடுவிலும் காண்பது பரிது பரிது புவனம் பரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ அரியமாள் உந்தில் வந்து அரியமாளோ அலை கடலில் தூய்ந்து அலைகடலோ குரு முனியின் அங்கு கிடக்கு குரு முனியோ கலசத்தில் பிரதமர் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவனுக்கு ஒருதலைப்பாக அரவனோ உமையார் சிறுவர மோதிரம் உமையாளோ ஈசனின் உள்ளத்தடக்கம் ஈசனோ தொண்டர் உள்ளத்தடக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிது. அதனால தான் நூலுக்கு பெரிய புராணம்னு பேர் வச்சாங்க. பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா? ஆமா, பக்தனுக்கு தான் சிறப்பு அதிகம். ஆமா, மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுறாங்க. அதான் உண்மை. அதனால தான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறார். அந்த மனிதன் படைத்த சிலைகளில் தானே இறைவன் வாழுகிறார். அதான் உண்மை. எங்கும் இருப்பான் ஏகாந்தமானவன். ஆமா, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், நம்பினார் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்புன்னாங்க. ஆக ரீக்கி யசூர் சாம முதல்வர் சொல்லி 4 மறையை நமக்கு சொன்ன வேதங்கள் வெளியில. மனிதன் மனிதனுக்கு சொன்னான் திருக்குறளை, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது அது திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது அது பகவத்கீதை. தெய்வமே தெய்வத்திற்கு சொன்னது பிரணவ பொருள். ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தெய்வம் மனிதனுக்கு சொன்னது எது? கீதை. கீதை. ஆமா, பகவத்கீதை. ஆமா, கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னதுதான் பகவத்கீதை. போர்க்களத்துல நின்று எதிரே நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் என் உறவினர்களாச்சே, நான் எப்படி எதிர்த்து போரிடுவேன் அப்படின்னு அவன் தயங்கி கலங்கி நிற்கும் பொழுது, அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயான்னு பாடல் எழுதப்பட்டது. அந்த பகவத்கீதையை வச்சு தான் பாடல் எழுதியிருக்கேன். சொன்ன மாதிரி அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு கீதையை கொடுத்தான். யாரு? கண்ண பரமாத்மா. அதுல மாட்டு கருத்து இல்லையே. ஆனா அதே சமயத்துல இது வேணா மயிர் நினைப்பின் உயிர் வாழ கபரிமான சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கு ஆபத்து வரும்போது அவருக்கு பேர் ஆபத் பாந்தவன். ஆனா ஆபத் பாந்தவன் இருந்து பாண்டவர்களுக்கு துணை போன. ஆனா அதை பாண்டவர்களுக்கு துணை போனவள் பாஞ்சாலி என்று சொல்லி அற்புதமான பெண் இருந்தா இல்லையா, அவளுக்கு துயில் கொடுத்தா இல்லையா? ஆமா, அவையிலே ஒரு பெண்ணை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படி நடத்தினான். துரியோதனை துச்சாதனனை வச்சு பாஞ்சாலியினுடைய துகில் உரியப்பட்டு மானம் பங்கப்படுத்தப்பட்டது. ஆபத் பாண்டவா கண்ணான் அழைத்தாள். அழைத்த குரலுக்கு ஓடி வந்து ஆடை கொடுத்து காத்தான் மானத்தை. கண்ணே மாட்டு கருத்துல இல்லையே. ஏன் பாஞ்சாலிக்கு கிருஷ்ணன் துகில் கொடுக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? என்னங்க இது? அவர் பரமாத்மா, காக்கும் கடவுள், அவரையே நினைச்சு வணங்கக்கூடியவ பாஞ்சாலி. அவளுக்கு அங்க மானம் பங்கப்படுத்தப்படும் பொழுது மானத்தை மறைக்க ஆடை கொடுப்பது தானே சரி. ஏன் கொடுத்தாருன்னா, அதே பாரதத்துல கர்ணனை வள்ளல்ன்றாங்க. வள்ளலாக இருந்தவே எல்லாத்தையும் தானம் பண்ணானா இல்லையே? அவன் செய்யாத தானம் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி எதை கொடுக்கணும்ன்றது ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? ஆபத்துல கொடுத்தேன்னு சொல்லி கேட்கும் போது ஆரம்பத்துல இருந்து கொடுக்க கிடையாது. அப்படி பார்க்க போனா அபிமன்யு மாட்டிக்கிட்டான் சக்கர யுகத்துல. அன்னைக்கு அவனுக்கு ஆபத்து தான் கேட்டால, அந்த ஆபத்துக்கு ஆயுதம் கொடுக்கல. அப்ப கொடுத்துருக்கிற ஆயுதம் பெரிய பெரிய தாத்தன் பாட்டை மூட்டை அத்தனை நின்றல, டேய் எனக்கு ஒத்த ஆயுதம் கொடுங்கடா. ஆயுதத்தை கொடுத்து நீ பூரா வருஷம் கட்டினுங்க கொடுக்கல. ஜெயிக்கிறான்னு பாரு சபதம் விட்டு கேட்டானே. இவன் கொடுக்கக்கூடிய கடவுள் கருணாரதா கொடுத்துக்க வேண்டியதானே. பல இடங்களில் பல விஷயத்தை கொடுக்காம சோதிச்சு மகாபாரதத்தை சூழ்ச்சியாக நடத்தியவன் கண்ணன். ஆனால் எதற்கு அவையிலே பாஞ்சாலிக்கு மட்டும் கிழியாத ஆடை கொடுத்து காக்கணும்? அதுதான் விஷயம். கிழியாத ஆடை, ஒழுகாத வீடு, ஆறாத சோறுன்னாங்க இல்லையா?
இல்லையா? ஒடுகாத வீடு பொன்னம்பலம், ஆமா. கிளியாத ஆடை அன்று கண்ணன் கொடுத்தது, ஆறாத சோறு அப்படின்னா அச்சய பாத்திரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்னம். கண்டிப்பா. அதான் உண்மை. இப்ப நான் உங்களை கேக்குறேன், கேளுங்க. கண்ணன் அதாவது உங்க பாட்டன் பெருமாள். இப்ப யுகங்கள் அப்படின்னா 4 யுகம். ஆமா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இதுல கிருத யுகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மச்ச அவதாரம், குரு அவதாரம் அதெல்லாம் அப்பதான் எடுத்தாரு. அடுத்து ராமாயணமும் மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமாயணத்தில் பெருமாளுடைய அவதாரம் என்ன? ஸ்ரீராமராக. கண்டிப்பா. பாரதத்துல கண்ணனாக. உண்மைதான். அங்க ஒருவனுக்கு ஒருத்தியாக ஏக பத்தினி விரதனாக. இங்க ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதனா இருந்தேன். ஆக அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. என்ன? ராமாயணத்துல ராமரினுடைய வாழ்க்கையை நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கணும். ஆமா. இங்க அவருடைய வாக்க முன்னுதாரணமா எடுத்துக்கணும். கண்டிப்பா. அங்க வாழ்க்கை, இங்க வாக்கை. அதான் உண்மை. நான் கேக்குறேன், ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி 2 இடத்தையும் மனிதனா தானே வாழ்ந்தாரு. ஆமா, மனிதனா தானே ராமனா பிறந்தாரு. மனித அவதாரம் தானே. கண்ணனா கூட மனிதனாக பிறந்தவர், அப்பப்ப கொஞ்சம் தெய்வமா மாறிட்டார். யாதவ குலத்துக்கு வந்தா அதே மாதிரி சீதைக்கு புருஷனா கணவனா. ஆனா ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி சரி கண்ண பரமாத்மா அதாவது பெருமாள் மகாவிஷ்ணு விண்ணோங்கி அப்படி விஸ்வரூப தரிசனம் காட்டியது எத்தனை முறை, எங்க? என்னமா அது? என்ன? பெருமாள் இருக்கக்கூடிய நாராயணன் மனித அவதாரம் எடுத்துட்டாரு. ஆமா. அப்புறம் மனித அவதாரம் எடுத்தப்பனால எப்படி அது தெய்வ தரிசனத்தை காட்ட முடியும், விஸ்வரூப தரிசனத்தை காட்ட முடியும்? மனித அவதாரம் எடுத்த அந்த பெருமாள் என்ன பேச்சுக்கா பேசுறீங்க? எதை பேசணுமோ அதை தான் பேசணும். வரமுறையில்லாத பேச்சு பேசின பேச்சுல ஏதாவது தவறு பண்ணீங்களா? கடவுள் மனிதனா பிறந்துட்டான். ஆமா. அப்புறம் எப்படி கடவுளா காட்ட முடியும்? ஏங்க விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு வேணும்ல. நடந்திருக்கு. இல்லாதது ஒரு சபையில எப்படி கேட்க முடியும்? உங்களுக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்ற இடத்துக்கு வராதீங்க. பாருங்க, என்ன உலகத்துல எல்லாம் தெரிந்தவனும் கிடையாது, எதுவும் தெரியாதவனும் கிடையாது. எனக்கு தெரியும், நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, அப்ப தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியாத மாதிரி ஏன் கேக்குறீங்க? கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். உங்க பாட்டன் தானே? அப்படி கிடையாது. ஏன் பாட்டன் இருந்தாலும் இதுல அடிக்கடி நாராயணா நாராயணன் அவருடைய நாமத்தை தானே சொல்றீங்க? ஆமா சொல்றேன். அப்படியே 24 நேரம் அப்படி நாராயணன் வணங்கிட்டே தெரியுது. அது அனிதம் செய்யக்கூடிய பாடலாம் சொல்லாதீங்க. உங்க லட்சணம் தான் உங்களை பத்தி புராணத்துல இருக்கு. என்ன லட்சணம்? என்ன லட்சணம்? ஒரு நாள்லாம் பெருமாளையே மறந்துட்டு கையில என்ன கிணத்தோட தெரிஞ்சாலும் நீங்க பெருமாள் இந்த ஊரே சிரிக்குது சொன்ன உடனே. என்ன கிணத்தை கையில கொடுத்து பூமியை சுத்தி வாப்பான்னாரு. இவருக்கு பொறாம. பூமியில ஒரு பக்தன் தினமும் நாராயணன் 2 முறை தான் சொல்லுவேன், காலையிலையும் சாயந்தரம். அவனுக்கு அவ்வளவு வேலை இருக்கும். இதை போய் கேட்டேன் பெருமாள்கிட்ட. பெருமாள் பார்த்தாரு, என்ன கிணத்தை கையில கொடுத்து என்ன கிணத்துல இருந்து என்ன கீழே கொட்டிடக்கூடாது அப்படி உலகத்தை ஒரு சுத்துனாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? நாராயணனை மறந்துட்டாரு. கவனம் பூரா என்ன கிணத்துல போயிருச்சு. கீழே அப்படியே சிந்தக்கூடாதுன்னு இப்படியே பார்த்துட்டு ஒரு சுத்திட்டு வந்தாரு. இப்ப கேட்டாரு பெருமாள், எத்தனை முறை என் பேரை சொன்னான்னு. ஆனா நம்மளால மறந்துட்டாரு சுத்தமா. கடமையே கண்ணுங்கிறது என்ன கடமை? கடமை கீழே விழுந்துட்டு மீசையில மண்ணு. அப்படி கிடையாதுமா. ஆனா நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் இந்த சம்பவம் தெரியும்னு. ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. சிரிக்கிறாங்க எல்லாரும். ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஆடுனா அதுக்கு பேர் வந்து திருக்கூத்து. நீங்க யாருன்னா அதுக்கு பேர் தெருக்கூத்து. போதும் வாங்க சும்மா. அன்னைக்கு இல்லங்க, அந்த பூலோகத்திலே ஒரு சர்வசாதாரண பக்தனாகப்பட்டவனை நாராயண மந்திரத்தை தலை சிறந்தவன் அந்த உலகத்தில் இருக்காண்டா. அதுதான் ஆரம்பத்தில் நம்ம பேசணும் இல்லையா? பெரிதி முடிச்சவன பக்தன் தானே பெரியவன். பக்தனுக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக நீங்களே பக்தன் தானே. அப்புறம் என்ன? நீங்க எனக்கு பிரம்மச்சாரியா முனிவராக இருக்கலாம். ஆனா நாராயணன் முன்பாக மிக பக்தன் தானே. நீங்க தானே. அதனாலதான் கலகக்காரர் பெருமை நமக்கு மட்டும் கூடாது. ஆனா நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்க சுயநலத்துக்காக உங்க தலை தப்பிக்கின்றதுக்காக நீங்க யாரை என்னனாலும் பண்ணுவீங்க. தேவலோக சபைக்கு நாரதர் போனா மரியாதை கிடைக்காது. ஐயோ இந்த ஆள் வந்துட்டாரு, என்ன பிரச்சனை வரப்போகுது பயம் கலந்த பயம் வருது, பதட்டம் இருக்கணும். எங்களுக்கு இல்லையே பயம். யாரு இல்லை கையை வச்சு என்ன பிரச்சனை ஆரம்பிக்க போறான்னு இருக்கட்டும். கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. ஆமா. மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் விஸ்வரூப தரிசனம் காட்டினார் பெருமாள். எங்கே? முதல்ல ராமாயணம். இந்த ராமாயணத்தை எப்படி காட்டினார், யாருக்காக காட்டினார் அப்படின்னா, உள்ள இருந்து ராமாயணத்துக்கு ஓரளவு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராவணி சீதை சிறை எடுத்து போயாச்சு. வானர படையினுடைய துணை கொண்டு இலங்கைக்கு போய் ராமன் எல்லா வெற்றி கண்டு சீதையை மீட்டி வந்த கதை தெரியும். ஆனால் போர்க்களத்திலே ராமனுக்கும் ராவணனுக்கும் போர். கிட்டத்தட்ட லட்சோபலட்ச வீரர்கள் மாண்டு கிடக்கிறான். குத்து இருமா குடையிறாங்க, தொண்டைக்கு நஞ்சு கிடத்து கிடக்கிறான். பலவிதமான பாதிப்புகள். அப்ப ராமன் என்ன பண்ணார்னா, மனம் நொந்து மனம் வெந்து போர் முடிச்சு அந்தி சாயி பொழுது இருட்டக்கூடிய நேரம், சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பகல் ஒளி நீக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கான். இவர் கால் நீட்டி அமர்ந்திருக்கிறார். மேற்கு முகம் பார்த்து கால் நீட்டி அமர்ந்திருக்கும் போது அங்கிருந்து ஒரு பெண்ணுடைய நிழல் ராமனுடைய கால் பாதத்தில் பட வருது. இந்த நாள் என்ன பண்ற ராமன், அந்த பெண்ணுடைய நிழல் இந்த நம்ம காலில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி கால் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறுக்கிட்டே இருக்காரு.
பார்த்தாங்க, நம்ம நிழல் கூட படக்கூடாது அவர் செய்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு சுற்றி வந்து இந்த அம்மா என்ன பண்ணாங்க, வணக்கம்னாங்க. நிமிந்து கூட பார்க்கல ராமன். வந்த விஷயம் என்ன பண்ணார், வந்த விஷயம் என்னன்னு கேட்டார். அப்போ வந்தது யார் அப்படின்னா ராவனுடைய மனைவி மண்டோதரி. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னா ராமனை பார்த்து சொல்றாங்க, ஒரு நாட்டை ஒரு மன்னன் இன்னொரு நாட்டை வெற்றி கொண்டு அப்படின்னா அந்த நாடு, அந்த மன்னுடைய மனைவி, அவனுடைய குழந்தைகள், அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டுடைய கருவூலம், சொத்து வத்து அத்தனையும் அவனுக்கு அடிமை, எல்லாம் அவனுக்கு சொந்தம். இப்பொழுது என் புருஷனை நீங்க வெற்றி கொண்டைய, நான் உங்களுக்கு சொந்தமானவன் அப்படின்றா. யார், மண்டோதரி. இவன் ஏகபத்திரி வரதனாச்சே. அவன் திரும்பி பேசவே இல்லை, அதுக்கு சம்மந்தம் கொடுக்கவே இல்லை, மௌனமாக இருக்கிறான். இந்த அம்மா பொறுமை இழந்து, நான் உனக்கு அடிமையா, என் நாடு அடிமை, என்னை ஏத்துக்க கேட்கிறாங்க. இவன் மறுப்பே சொல்லலையா, பொறுமை இழந்து கேட்கிறாங்க. நீ ராமன் தானா, நீ யார், முத யாரியா, ஒரு மன்னனுக்கு அடிமைன்னு சொல்லும் போது என்ன கை கொள்ள மாட்டீங்க, அப்ப நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் மண்டோதரிக்காக தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறான் நாராயணன். எங்கே, போர்க்களத்திலே, ராமாயணத்திலே மண்டோதரிக்காக. அப்ப என்ன ஏத்துக்கல, நீ உண்மையான யாரு, அப்படி உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகின்றான். எங்கே, ராமாயணத்திலே மண்டோதரிக்காக. இரண்டாவது மகாபாரதத்திலே பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் கிடக்கிறாரு 10வது நாள் போர்ல. அப்ப என்ன கீழே விட்டாங்கன்னு சொல்லி அம்பு புறம் போது வச்சு அம்பு படுக்கை. அப்ப சாகுக்கூடிய நேரத்தில் இருக்கிற போது அவருடைய உபதேசம் சொல்லி பஞ்சபாண்டவர்களும் கூட பாஞ்சாலி போறாங்க. அப்ப தர்மர் போய்க்கிறார், தாத்தா எங்களுக்கு அரசுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை பத்தி கொஞ்சம் விவரமா புத்திமதி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது தலையாட்டல தன்னை அறியாம பக்கத்துல பாஞ்சாலி கக்கன்னு வாய் விட்டு திரிச்சு விட்டான். வாய் விட்டு திரிச்சு இந்த பாண்டவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஒரு ஆம்பளைல அடக்கமா போய் கேட்டு பொம்பளை சிரிச்சுட்டாளே அப்படின்னு. அப்ப எதுக்குமா சிரிச்சேன்னு கேட்கிறார் தர்மர். பாஞ்சாலி எதுக்கு நீ சிரிச்சன்னு. இல்ல, அன்னைக்கு சூதாட்டத்து காலத்துல எல்லாரும் போட்டு எல்லாத்தையும் பறிச்சு படிச்சு ஆடினாரு, நீங்க ஆடுறீங்க என்று என்ன பண்ணாருங்க, மானவப்படுத்தினாங்கல்ல. எல்லாரும் சும்மா தானே இருந்தாங்க. அப்ப மானவப்படுத்த ஒரு பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் உள்ளிட்ட எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு பெண்ணுக்கு மானவப்படுத்தும் போது ஒரு சபையிலே ஒரு தவறு நடக்கும்போது தட்டி கேட்காத பெரிய மனுஷன் இன்னைக்கு இவர்கிட்ட போய் புத்தி கேட்கறீங்களே, அதை நினைச்சு சிரிச்சுட்டா பாஞ்சாலி. இப்ப பாஞ்சாலி சிரிச்சு காரணம் சொல்லிவிட்டாளா. அப்ப என்ன பண்ணாருன்னா, நான் இதுவரைக்கும் அந்த அம்மா சிரிச்சதுனால எனக்கு புத்தி சொல்ல தகுதி அவங்க நினைச்சாங்க இல்லையா, இப்பொழுது எனக்கு புத்தி சொல்ல தகுதி இருக்கின்றார் மறுபடியும் பேசுவார். எப்படி அப்படின்னா, செஞ்சோட்டு கடந்திருக்க சேராத இடத்துக்கு சேர்ந்தவன் நான். எப்படி, துரியோதன பக்கம் சாஞ்சிட்டேன், அவன் உண்ட அவன் போட்ட சாப்பாட்டை நான் சாப்பிட்டு அவனுக்கு உறுதுணையா இருக்கும் பொழுதுனால அன்று அவள் பாஞ்சாலியை துச்சாரம் துயில் உரியும் போது, அந்த துயில் உரியும் போது நான் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தேன். ஆனால் இன்று நீங்க விட்ட அம்புல என் உடம்பெல்லாம் சல்லாட்டு தொலைச்சு அவன் போட்ட உணவெல்லாம் ரத்தமா வெளியேறி வடிஞ்சிருச்சு. ஒண்ணு இல்ல, இனி அந்த துரியனுடைய ஒட்டு உறவு ஒரு துளி அளவு கூட அவனுடைய சொந்த இதுல கிடையாது. இப்பொழுது நான் தூய்மை அடைஞ்சிட்டேன், இப்பொழுது நான் புத்தி சொல்ல தகுதியானவன் அப்படின்ட்டார். அப்பதான் கண்ண பரமாத்மா இப்படி திரும்பி பார்க்கறாரு. ஒரு ஓரத்தை அப்படியே எனக்கு புல்லாங்குள்ள வச்சு மணிக்கு நின்றுகிட்டே இருந்தார். அப்படி திரும்பி பார்த்தல, என்ன கண்ணா எல்லாம் ஓவேளை தானா அப்படின்றார் பீஷ்மர் கண்ணனை பார்த்து. அப்படின்னு கண் கலங்கி அப்பதே சாவை பார்த்துறாரு. ஏன்னா அவர் சாவாகப்பட்டது இவர் வேண்டி விரும்பினா தானே சாவு பீஷ்மருக்கு. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் போகக்கூடிய நேரம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு. இவரும் தெரிய, கண்ணனுக்கும் தெரிய, உன்னை வழி அனுப்பது என் கடமைடான்னு சொல்லி பீஷ்மருக்காக அந்த இடத்திலே அம்பு படுக்கை காட்டும் பொழுது ஒரு முறை விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்திலே. ஆக ராமாயணத்திலே மண்டோதரிக்காக, மகாபாரதத்தில் பீஷ்மருக்காக இரண்டுக்கும் மரண தருவாயிலே. ஆக பெருமாள் வந்து காக்கும் தெய்வம் என்பது உண்மை இல்ல. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ராமாயணத்துல வந்து மண்டோதரிக்காக விஸ்வரூப தரிசனம் காட்டிய காரணம் சொன்னீங்கல்ல. இப்ப ஒரு நாட்டு மன்னன் போய் ஒரு நாட்டு மன்னன் மேல படையெடுத்து அந்த நாட்டை அபகரிக்கிறதுக்கோ இல்ல கைப்பற்றுவதற்கோ நினைச்சா அப்பதான் அந்த நாடு, அந்த மன்னன் அவங்க எல்லாம் கைப்பற்றிக்க முடியும். நான் மன்னனை வந்து இறந்துட்டான்னா ஏதாவது ஒரு வகையில. ஆனா இவர் போனது நாட்டை கைப்பற்ற கிடையாது, தூக்கிட்டு போன தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வர. அதனால அவர் தொடர்பும் இல்ல. ராமனுடைய குணமே அவ்வளவுதான். அவர் போய் இன்னொன்னு மண்டோதரி வந்து கற்புக்கரசி. அதான் உண்மை. ஒருவேளை அவர் விஸ்வரூப தரிசனம் காட்டி இருக்கலாம். ஆனா மண்டோதரி போய் என்ன நீங்க உங்களுக்காக ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை சொல்றதுக்காக அந்த நிலையில இல்ல. இதுதானே நடக்கும். அந்த நிலையில் கூட நீ எடுத்து பார்க்காம இருக்கிறாய், நீ யார்
ராமனை பொறுத்த வரைக்கும் தன் மனைவியை தவிர மாட்டான் நினைச்சு கூட பார்க்காத ஒருத்தர். உண்மையே. அதனால ராவணனே ராமனா மாறின பிறகு அவருடைய குணம் தன் மனைவியை தாண்டி வேற இடத்துக்கு போல இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கதாபாத்திரம் ராம கதாபாத்திரம். அது மட்டும் இல்ல நாமங்களிலே சிறந்தது ராமநாமம் தான். உண்மைதான். அதான் உண்மை. ஒரு முறை ராமநாமம் சொன்னா ராமஜெயம் சொன்னா 7 ஜென்மத்துக்கு எடுத்த பாவம் தீர்ந்துடும் இல்லையா. ஏன்னா நாராயணாவில் வரக்கூடிய ரா என்ற எழுத்தும் இங்க சைவத்தில் இருக்கக்கூடிய நமசிவாயில் வரக்கூடிய மா என்ற எழுத்தும் சேர்ந்ததான் ராமா அப்படின்ற அந்த சொல்லு. சரி இருக்கட்டும், நல்ல விஷயம். 5க்கு 2 பழுதலாம் வந்துச்சு. ஆமா அதேதான். அதனால நீங்க கேட்டிருக்கிற விஷயம் கண்ண பரமாத்மா போய் ஏன் பாஞ்சாலிக்கு துகில் கொடுக்கணும்? கண்டிப்பா. ஆடை கொடுக்க காரணம் என்ன? என்ன காரணம்? ஏன்னா அதுவும் கிளியாம முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். நாம என்ன விதைக்கணும் அதை அறுவடை பண்ணிதான். அது நன்மையாக இருந்துச்சுன்னா நன்மையா வந்து சேரும், தீமைனா நிச்சயம் தீமையா தான் வந்து சேரும். அது போல பாஞ்சாலியை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்துல ரொம்ப அழகா திரௌபதி என்ன செய்யறா தெரியுமா? தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து நீராடுவதற்காக போறா. மதுரை மீனாட்சி அணையாவில் பேசுறமா? சரி இந்த வரட்டும். வேடர் வந்து கேட்ட அவர்கிட்ட கூட பேசுவோம். 4 மணிக்கு மேல ஆச்சு. நேரம் வந்து அரங்கேற்றம் வேற. அவர் காத்தே உட்கார்ந்திருக்கீங்க. சாதாரணமாவே ராஜநடிகர் அப்படிங்கிறவங்க ஒரு 3:30 மணிக்கு வரணும். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே காலதாமதமா நடந்துருச்சு. அதான் சரி இருக்கட்டும், நான் சொல்றேன் கண்டிப்பா பேசுவோம். ஆக மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தை பத்தி பேச சொல்லியிருக்காங்க, பேசுவோம். ஒரு அணையாத விளக்காக எரிந்தது ஒரு 48 எரிஞ்சதுக்கு காரணம் பேசுவோம். இன்னைக்கு இவரோடய பேசியிருப்பேன், நேரங்காலம் குறைவாக இருக்கு. அப்ப பெருமாளினுடைய நல்ல ஒரு மிகச்சிறந்த பக்தர், உங்கள மாதிரியெல்லாம் இல்ல, அவர் நல்ல பக்தர். அது என்ன உங்கள மாதிரி நல்ல பக்தர்? இருத்தாப்புல பாரு. அவர் என்ன செஞ்சாரு? முனிவர் நாராயண நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர், ராம மனிதவர் ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த தோழிகளோடு பாஞ்சாலி அங்க போறாங்க ஆத்தங்கரைக்கு குளிக்க. போய் பார்த்தா முனிவர் தன்னுடைய அங்க வஸ்திரத்தை அந்த கரையோரமாக வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்காரு. போன தோழிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஆத்துல குளிக்கும் பொழுது என்ன நடக்குது? முனிவருடைய அந்த அங்கவஸ்திரம் வந்து அப்படி அடிச்சுட்டு ஓடிடுது. ஓடணுன்னு ஒண்ணுமே புரியல. தோழிகள்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சோடனே பாஞ்சாலி பாக்குற, என்ன வயதுல பெரியவர், நாராயணருடைய பக்தர், ஒரு முனிவர், அவருடைய ஆடையை அடிச்சுட்டு போறதை பார்த்து சிரிக்கலாமா? அவர் மானபங்கம் படுத்தப்படுறாருல்ல, மானம் போகுதுல அவர் மானம் அப்படின்னு என்ன செய்யறா? கரையில் இருந்த அவருடைய இன்னொரு அங்கவஸ்திரத்தை தூக்கி அப்படி எறிகிறா. எரிஞ்சா அதுவும் ஆத்தோட அடிச்சுட்டு போயிருச்சு. இப்ப தோழிகளாம் மீண்டும் சிரிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? இப்ப குளிச்சுப்படி எப்படி வெளியில ஆடை இல்லாம வெளியில வர முடியாதுல்ல, சிரிக்கிறாங்க. சிரித்து கொண்டே இருந்தாங்க. ஆனா பாஞ்சாலிக்கு அந்த இடத்துல சிரிப்பு வரல. ஒரு ஆம்பளையாகவே இருந்தாலும் ஒரு ஆணினுடைய மானம் வந்து போகுதே அப்படின்னு நினைச்சா அவ என்ன செய்யறா? தன்னுடைய முந்தியில ஒரு பகுதியில ஒரு ஓர கரையை அப்படி கிழிச்சு தூக்கி போடுறா. அதை தண்ணியிலேயே விட்டுட்டாரு. 2வது கிழிச்சு தூக்கி போடுறா, அதையும் தண்ணியில விட்டுட்டாரு. 3வது அவளுடைய முந்தியிலேயே ரொம்ப சிறிய பகுதி தான் இருக்கு. கடைசியாக அதையும் கிழிச்சு அப்படி தூக்கி எறிந்தால் முனிவர் வாங்கி உடுத்தி கொண்டார். உடுத்தி கொண்ட முனிவர் அந்த சம்பவத்தை நிகழ்வை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகாம என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இத்தனை பெண்கள் இருந்தும் அவங்களாம் சிரிச்சு என்னை கேலி பண்ணும் பொழுது திரௌபதி ஆகிய உனக்கு மட்டும் என் மானம் ரொம்ப முக்கியம் தோணுச்சுல. அதனால நான் மிகப்பெரிய நாராயணனுடைய பக்தன், கண்ணனுடைய பக்தன், நான் கண்ணனை வணங்குறவன். நாளைக்கு ஏதாவது ஒரு சூழல்ல உன்னுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்பட்டால் அந்த மானத்தை காப்பாற்றும் பொறுப்பை கண்ணனிடம் கொடுத்து அந்த கண்ணனுக்கு நான் கட்டளையிடுகிறேன் அந்த முனிவர் சொன்னாராம். அதனாலதான் அன்னைக்கு பாஞ்சாலி செய்த ஒரு நல்ல காரியம், ஒரு முனிவருடைய மானத்தை காப்பாற்றிய அந்த செயல் அப்படியே அவளுடைய மானம் பங்கப்படுத்தப்பட்டு ஆடை அப்படியே இழுக்க இழுக்க துச்சாதனன் துகில் பிடித்து உரிந்தான். அங்கே கண்ணனுக்கு, ஏன்னா எப்பயுமே பக்தர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களுக்கே வந்து கட்டளையிடக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. அப்படி அந்த முனிவர் சொல்ல கண்ண பரமாத்மா அன்று கிளியாத ஆடையை கொடுத்து கொண்டே இருந்தார் பாஞ்சாலிக்கு. முன்பு செய்த பாஞ்சாலியினுடைய நற்செயல்தான் அவருடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு உதவியாக இருந்தது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் எடுத்து வழி தெரிஞ்ச ஆரம்பத்தை சொன்ன மாதிரி வினை விதைச்ச வணிகர்களும் தின வச்சதற்கு சொல்லி அந்த விஷயங்கள் அந்த மாதிரி பெருக்கெடுத்து வந்து அன்றது சரி பாஞ்சாலிக்கு கிளியாத ஆடை கொடுக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்கனவே நடந்த சம்பவம். பரவாயில்ல, காற்றுள்ள போது என்ன செய்யணும்? கதவு இருக்கப்படுது, பருவம் இருக்கிற பொழுது பாதுகாப்பாக தண்ணீர் வேணும், வெளிச்சம் வேணும். ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கு, பருவமடைந்த பெண்ணுக்கு ஒழுக்கமும் பாதுகாப்பும் வேணும். ஏங்க ஒழுக்கம் உடையவர் உள்ளாவிதிய வழுக்கி வாயார் சொல்லல். ஐயா, ஒரு முழுமையாக பெண்ணாக இருக்கணும்னா தாய்மையாக அப்படி சொல்லுங்க. தாய்மை தானே, தாய்மை இடத்துல முழு பெண்ணு. சரி, அதனால இந்த இடத்துல நீங்க முழு பெண்ணாகணும். சரி, இதற்கு மேல முழு பெண்ணாக இருக்கணும் போதும். ஆக ஆளு வளரணும், அறிவும் வளரணும். அதனால வளர்ச்சி சொல்லி உன்னுடைய பருவத்தை கேட்டவாறு அழகான பதி மாப்பிள்ளை பாட்டு வந்து. மாப்பிள்ளை பேரு கந்தன், ஊரு கடப்பன், கார்த்திகேயன், குமரன், குகன், குருபரன்,
சண்முகன் கலாச்சாரன் சொல்லிட்டு போன 1008 நாமங்கள் உண்டு. என்ன இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளையா? ஆமா. என்ன சாமி என்ன முருகன் சொன்னோட எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா தெய்வத்தை எப்படிங்க நான் கட்டிக்க முடியும்? இன்ப அதிர்ச்சி உனக்கு. இல்ல சாமி, முருகனை கட்டிக்கிற எண்ணத்தோட நான் இங்க வரல. நான் வந்தது முருகனை வணங்கி அவனுக்கு காவல் செய்வதற்காக வந்தேன். ஏற்கனவே ஒருத்திய கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு, அடுத்த ஒரு புருஷனை கட்டிக்கிறதுக்கு நான் என்ன நினைச்சீங்க? கிளம்பும் போது என்ன உங்களுக்கே தலையெழுத்து சரியில்லையே, ஒரு நாளைக்கு ஒரு தங்க முடியாது. தலையெழுத்தை பத்தி பேசுறீங்க? ஏன் தலையெழுத்து சரியா இருக்கனாலதான் இது வரைக்கும் தலை வெடிக்காம நான் காப்பாத்தி. சாமி, ஒரு பொழுதும் தலையில அந்த தண்ணி குடிச்சாலும் முருகனுக்கு என்னை கட்டி வைக்க முடியாது. கிளம்புங்க. கட்டி வைக்க பார்க்கலாம். கட்டி வச்சு காட்டுவா. முடியாது. வேற ஒரு மாதிரி இல்லவே அது என்ன சொல்ல சொன்ன? வேற ஒரு மாதிரி இல்லவே அது என்ன சொல்ல சொன்ன? ஆறுமுகனை சொன்ன ஆடி வை பிரமாணத்தை சொல்லும் எல்லாரும் கேள. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமி போசும் புகழும் நாரதரே, கைவரிசை செல்லாதுமோ அல்ல மகளின் இந்த அவத்தை என்னை விடுத்து. அல்ல மகளின் இந்த அவத்தை என்னை விடுத்து. அவனியோ தொலை 20 நிமிடத்து சொல்லுமே வார்த்தை கேளமா. எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். இனி புனத்து நிற்காமல் எங்கேனும் போவதோனும் கைவரிசை செல்லாது போ. உனக்காக வேண்டாம் சொல்றேன் ஓகோ இல்லவே. உனக்காக வேண்டாம் சொல்றேன் ஓகோ இல்லவே. மனக்க வழிகொள்ளாதே மாநிலத்தை ஏழ்வீரே சொல்லுமே வார்த்தை கேளமா. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையா? கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையா? உன்னமா சொல்ல வந்து ரூமக்கிட்ட அக்கறையா? கைவரிசை செல்லாது போ. கொட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தை கேட்கலாமா? கேட்பேன். அன்பிலா கண்மை கூட்டி, அறிவிலாவ கருவை கூட்டி, கல்வி கூட்டி, செல்வத்தை கூட்டி, பொன்னை கூட்டி, பொருளை கூட்டி, சகலவித சம்பத்துகளை விட்டுக் கொடுக்கலாம். ஆனால் பெண்ணை கொடுப்பதல்ல என்ற வார்த்தையை மாற்றி காட்டி அதிகாலை சூரிய நஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் என் மருமான கந்தருக்கு மனப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை நான் நாரத மகரி கோவப்பட்டு என்ன ஆகுது? ஒரு வழியா சாமி போயிட்டாங்க. சாமி போயிட்டாரா? முருகன் முருகன்னு சொல்லி ரொம்ப உன் மேல உயிரா இருப்பிய அவர் மேல. ஆமாண்ணே. அப்புறம் ஏன் வேணான்ற? வாழ்க்கையிலேயே முருகனை தவிர வேற எந்த சிந்தனை இல்லை எனக்கு. ஆமா, நான் எங்க வேணானே சும்மா காட்சிக்கு சொன்னேன். சும்மா ஆமாண்ணே. அதனால இன்னைக்கு எல்லாம் தூங்குறவெல்லாம் எந்திரிங்க, எல்லாம் எழுப்பி விடுங்க எல்லாத்தையும். சொந்த ஊர் உள்ளூர் முருகன் வெளியில வராரு. முருகனை இந்த நேரத்துல வேலோடு தரிசிப்பதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுக்கெல்லாம் வேலை தரிசிக்கணும்னா கோயிலுக்கு போகணும் இந்த நேரத்துல. ஆனா தெய்வமே நேரில் வேலோடு வந்து காட்சி அளிக்க போகுது. அதனால எல்லோரும் எழுந்து முருகனை அவன் கையில் இருக்கும் வேலை வணங்கி எல்லோரும் சகலவிதமான செல்வங்களும் பெற வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.